உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்துவ வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். தொடர்ந்து ஒவ்வொரு மாசத்திலேயும் இருக்கக்கூடிய மாத ஜபத்தப்போ சத்சங்கம் சார்ந்த அதாவது சித்தவேதத்தினுடைய கருத்துக்களை நாம இங்க பகிர்ந்துட்டு இருக்கிறோம். அந்தபடி இது வரைக்கும் 3 அத்தியாயங்களை நாம் இங்க பகிர்ந்து இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு 4வது அத்தியாயத்தை பத்தின சில விஷயங்களை இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த 4வது அத்தியாயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா அது ஈஸ்வரனுடைய இலக்கணத்தை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இதை செய்யறது யாரு அப்படிங்கிறது நமக்கு புரியற ஒரு அத்தியாயம் இது. அது மட்டும் இல்லாம உபதேசம்னா எதுக்கானது, பிராணாயாமம்னா அது எப்படி செய்யணும், எப்படி இருந்தாலும் அது பிராணாயாமம், இந்த உபதேசம் செய்யறதுனுடைய நோக்கம் என்ன, இதை பத்தின விவரங்கள் எல்லாமே இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க முடியும். அதனால சித்த வித்தை பெற்று அதை அபியாசம் செய்யறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாயம் இது. ஏன்னா இந்த சித்த விதி எதுக்காக பண்றதுன்னு தெரியாம பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த வித்தை என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரு அத்தியாயம் இது. அதனால அதுல சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்னு சொல்றது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியாது. வேதங்கள்ல பல வகையா அவரை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஈஸ் அப்படின்னா அது ஆளுவதர், ஆளுக்கிறவர். வரன் அப்படின்னா அவரு ஆளுமைக்கு ஆளுவதற்கு வல்லமையுடையவர் அப்படின்னு அர்த்தம். வரன் அப்படின்னா வல்லமையுடையவன், ஈஸ்வரன் அப்படின்னா ஆளுவதற்கு வல்லமையுடையவன். யார் நம்மள ஆண்டு கொண்டிருக்கிறது, இது தெரிஞ்சாதான் அந்த ஈஸ்வரன் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்மளை சிருஷ்டி செஞ்சு, நம்மளை ஸ்திதி செஞ்சு, நம்ம சம்ஹாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அப்படி பார்த்தா அது நம்முடைய மூச்சு காத்து தான் அது. ஏன் அப்படின்னா இந்த காற்றானது நம்மள சுக்கிலமாக இருந்த நம்மள ஒரு கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள தள்ளல அப்படின்னு சொன்னா நம்ம சிசுவாக மாற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. அப்படி சிசுவாக இருந்த நாம ஒரு சந்தானமாக வெளியில கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இந்த உள் சுவாசம் வெளி சுவாசம் மூலமா நம்மளை காத்துட்டு இருக்கிறது இந்த ஜீவசக்தியான வாயு தான். எப்போ நமக்குள்ளார இந்த ஜீவசக்தியான வாயு தீர்ந்து போகுதோ அப்போ செத்தும் போயிடுவோம். அப்போ நம்மளை காப்பதும் அழிப்பதும் நம்முடைய உருவாக்கத்துக்கும் காரணமா இருக்கிறதும் ஜீவசக்தியான வாயு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு கங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கங்கு மேல காஞ்ச சருகையோ பேப்பரையோ நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அது சும்மா போட்டுட்டு விட்டுட்டா அது எரியாது. அது மேல ஒரு ஊதுகுழல் வச்சு ஊதணும். பழங்காலத்துல தான் அந்த ஊதுகுழல் அடுப்பு வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஊதுவாங்க ஒரு விறகெல்லாம் வச்சு. அப்போதான் அந்த நெருப்பானது அங்க பிடிக்கும். அந்த கங்காக இருக்கிறது அக்னி அப்படிங்கிற பிரகாசமாக ஒரு உருவம் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு அந்த ஊதுற அந்த விஷயங்கிறது அங்க வேணும். அப்போ வாயுவாலதான் அது உருவமாக்கப்பட்டது. அப்படி உருவமாக்கப்பட்ட பிரகாசத்தை நாம ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது பிரகாசம் அதிகப்படியா தெரியணும் அப்படின்னு சொன்னா சிதறி போறது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நமக்கு தேவையான அளவுல மட்டும் அதைய சிதறடிக்கணும். அதுக்காக வேண்டி நாம என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி கூடுவையை அதை சுத்தி மூடி வைப்போம். அப்போ அதிகப்படியான சிதறுதல் அப்படிங்கிற அந்த ஒளி சிதறுதல்ங்கிறது இல்லாம தேவையான அளவுக்கு மட்டும் சிதறும் போது அதிகமான பிரகாசத்தை நாம உண்டு பண்ணிக்க முடியும். அப்படி அந்த கண்ணாடி கூடுவையில துவாரங்கள் போட்டு வச்சிருப்பாங்க, உள்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பந்தப்படுத்துறதுக்கு. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியில வர்றதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய காற்று உள்ள போறதுக்கும் அந்த துவாரங்கள் தேவைப்படுது. அந்த துவாரங்கள் அடைச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். ஏன்னா உள்ள இருந்த காற்று அது கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடைஞ்சிருக்கும் எரிஞ்சதுனால. அது தொடர்ந்து அக்னி எரியணும்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்ப வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ள போறதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியில போறதுக்கும் இந்த துவாரங்கள் தேவை. இப்ப நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ஜடத்தை வைத்து உள்வெளி சுவாசமாக மூக்கினுடைய துவாரத்தை பயன்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியில தள்ளறோம்,
வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ப்ராசஸ்ல ஏதாவது தடையை ஏற்படுத்தி பாருங்க, நம்ம செத்துதான் போவோம். அப்போ நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறது எது? இந்த உள்வெளி சுவாசமாக நமக்குள்ளார பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான். அதே அந்த விளக்கை அணைக்கணும் அப்படின்னு சொன்னா மீண்டும் அதை ஊதுனாலே போதும், அது அணைஞ்சு போயிடும். அப்போ நம்ம உருவாக்கும் போதும் ஊதணும், அதை அழிக்கிறதுக்கும் ஊதணும். இடைப்பட்ட நேரத்துல இந்த போக்குவரத்துல இருந்ததும் அதே வாயுவாகவே இருந்தது. அதனால இந்த 3 தொழிலையும் செய்யறது யாரா இருக்காங்க அப்படின்னா ஜீவசக்தியான வாயுவா இருக்கிறாரு. இந்த ஜீவசக்தியான வாயுவை பத்தி தான் எல்லா வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் ஈஸ்வரன் சொல்லி. அகஸ்தியர் கூட தன்னுடைய பாடல்ல இத பத்தின ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருப்பாரு. ஆச்சப்பா இந்த முறை 11 பேரும் அயன் மாலும் அரணோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார். மூச்சுதான் தெய்வம்னு சொல்லி அயன் அரண் மால் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் அது போக மற்ற தேவர்கள் எல்லாம் சொன்னது இது மூச்சுதான் தெய்வம் என்று. இதேதான் எல்லா வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஈஸ்வர தன்மையாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை நாம வெளியில இருக்கக்கூடிய கோவில்கள்ல பிம்பங்களாக பிரதிஷ்டை செஞ்சப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி நாம போகும்போது நம்ம ஜீவசக்தியான வாயு என்ன ஆகுதுன்னா வெளியில போய் செலவழிச்சு தீர்ந்துதான் போகுது. இப்போ அந்த ஈஸ்வர சேவைங்கிற பேர்ல தான் நம்ம வெளியில போய் கோயில்கள்ல கும்பிட்டு வரோம். ஆனா அது எப்படி ஈஸ்வர சேவையாக முடியும்? சேவித்தல் அப்படின்னா என்ன? அது உட்கொள்ளுதல்னு அர்த்தம். உட்கொள்ளுதல் அப்படின்னா அது வெளியில விடாத நிலைமைன்னு அர்த்தம். அதை வெளியில விடக்கூடிய நிலைமையை நம்ம ஈஸ்வர சேவைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மந்திர உச்சாரணம் செய்யறோம், கோவில்களுக்கு போயிட்டு வரோம், இங்கிருந்து பாதையா நடந்து பாத யாத்திரை செய்யறாங்க, கிரிவலம் சுத்துறாங்க, இப்படி சேது சமுத்திரம் கங்கா சமுத்திரம் சொல்லி ஸ்நானம் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யும் போது நம்ம ஜீவசக்தியான வாயு என்ன ஆகுது? வெளியில போய் நசிச்சுதான் போவோம். அவ வெளியில போய் ஜீவசக்தியை நசிச்சவங்களுக்கு யாருமே கடவுளை தரிசிச்சதா எந்த புராணங்களையும் நம்ம பார்க்க முடியாது. அவங்க தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைபெற செஞ்சவங்களுக்கு தான் இறைவன் அவரே தேடி வந்ததா நம்ம புராணங்கள்ல கவனிக்க முடியுது. அப்ப ஈஸ்வர சேவைங்கிறது தன்னிலிருந்து சக்தியாக சலிச்சு வெளியில போகக்கூடிய சக்தியை அப்படி சலிக்க விடாம இருக்கிறது. இப்ப இங்க சலிச்சு போற சக்தி என்னவா இருக்குது அப்படின்னா அதுதான் சரீரம்னு சொல்றது. சரீரம்ங்கிறது நாம இந்த உடம்ப நினைச்சிட்டு இருப்போம். இந்த உடம்பு சரீரம் அல்ல. ஏன்னா சரீரம்னு சொல்லும் போது அது சலித்து போயிட்டே இருக்கணும், சனித்து போயிட்டே இருக்கணும், அது மெலிந்து மெலிந்து போயிட்டே இருக்கணும், தீர்ந்து தீர்ந்து போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி செத்து போகிற சமயத்துல அது இல்லாமல் ஆகணும். அதுக்கு பேர் தான் சரீரம்ங்கிறது. ஒருத்தர் செத்து கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஜடத்தை நம்ம பார்க்கவே செய்யறோம். ஆனா அந்த ஜடத்தை தான் நம்ம சரீரம் இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஜடம் சரீரமாக இருந்தால் செத்த போது அது காணாம போயிருக்கணும். ஆனா அது இருக்கவே செய்யுது. அப்போ சரீரம்ங்கிறது என்ன? இந்த ஜடமானது இது முழுவதும் தீர்ந்து போறதுக்கோ அது இல்லாமல் ஆக்கிறதுக்கோ முடியறது கிடையாது. இந்த பழைய அந்த எகிப்து இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மம்மீஸை தைலம் தேய்ச்சி வச்சிருப்பாங்க, அது கெடாம இருக்கிறதுக்காக. அப்படி பல ஆயிரம் வருஷமானாலும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய உடம்ப அது கெடாம பாதுகாக்கிறதுக்கான வழிவகைகளும் இருக்குது. சில காலேஜஸ்லயோ சில ஆய்வகத்திலயோ பாத்தீங்கன்னா ஆசிட்டுக்குள்ளார ஏதாவது உறுப்புகளை வச்சிருப்பாங்க, அது பதப்படுத்தி வைக்கிறது அந்த உறுப்புகள் கெடாம இருக்கிறதுக்கு. அப்போ நாம இந்த கருவாடு கவனிச்சு பார்த்திருப்போம், உப்பு கண்டம் போட்டு வெயில்ல காய வச்சிருப்பாங்க, அதுவும் கெடாம இருக்கும். அப்போ இந்த ஜடத்தை கெடாம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்குது. ஆனா இதை முழுவதும் கெடுக்கிறதுக்கு இல்லாமல் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதை புதைக்கிறோம், எலும்பாவது மிஞ்சுது, எரிக்கிறோம், சாம்பலாவது மிஞ்சுது. அப்ப இது பூராவும் நசிய செய்யறதுக்கு எந்த ஒரு வழிவகையும் கிடையாது. அதனால இது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை சரீரம்னு சொல்ல முடியாது. சரீரம்னா செத்த போது நம்மில் அது இல்லாமல் ஆகணும். அந்த நிலைமைக்கு பேர் தான் சரீரம்ங்கிறது. அதுலயும் சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த அசைவம் உண்ணக்கூடிய அந்த ஜனங்களை பார்த்து சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனிதன் என்று அபிமானித்து இருக்கக்கூடிய புழுக்கள் அதை தின்று தீர்க்காத ஒழிய இதை முழுவதும் நசிய செய்வதற்கு முடியதில்லை அப்படிங்கிறார். ஒரு அசைவத்தை சாப்பிடக்கூடியது எதனுடைய வேலை அப்படின்னா புழுவினுடைய வேலை. ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அந்த பிணத்துக்குள்ளார என்ன உற்பத்தி ஆகும்? புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்கள் அந்த உடம்ப குத்தி தொலைச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி யாரெல்லாம் அசைவம் சாப்பிட்றாங்களோ அவங்க புழு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய புழுக்கள் இந்த அசைவமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை அதை சாப்பிட்டு தீர்க்காமல் இதை முழுவதும் நசிய செய்யறதுக்கு இங்க முடியறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருப்பாரு. அப்போ உண்மையாவே சரீரம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம செத்த போது நம்மள இல்லாமல் ஆகணும்.
ஒருத்தர் செத்து கிடக்குறாருன்னு சொன்னா அவர் செத்துட்டாருன்னு எதை வச்சு நம்ம டிக்ளேர் பண்றோம்? நேரா போய் நாடியை பிடிச்சு பார்ப்போம். நாடியில அசைவு கிடையாது, ஹார்ட் பீட்டு ஓடல, இதயம் துடிக்கவே இல்லை, மூக்குல சுவாசம் வரவே இல்லை. அப்போ இந்த நாடி துடிக்கிறதுக்கும் இதயம் சுருங்கி விரியறதுக்கும் சுவாசம் போயிட்டு வர்றதுக்கும் வாயு தானே காரணம். வாயுனுடைய நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் மாத்திரமே நம்ம உயிரோடு இருக்கிறதாகவும், எப்போ வாயு நடமாட்டம் நம்ம இல்லாமல் ஆகுதோ அப்போ நம்ம செத்துட்டதாகவும் இங்க டிக்ளரேஷன் ஒண்ணு நடக்குது. அப்போ செத்த போது எது இல்லாமல் ஆகுது அப்படின்னா வாயு தான் இல்லாமல் போகுது. அந்த வாயு தான் சரீரம்னு சொல்றாரு. அதே வாயு சப்த ரூபகமாக வெளியில சலிச்சு வரும்போது அதுக்கு தேகம்னு பேரு. ஏன்னா தகித்து கொண்டிருத்தல் அப்படின்னா அதுக்கு தேகம். இது சலித்து கொண்டிருப்பதனால இதுக்கு சரீரம்னு இன்னொரு பேரு இருக்குது. அப்படி எரிந்து சப்த ரூபமாக சலிச்சு வெளியில போகிறதும் அதே ஜீவசக்தியான வாயு தான். அப்படிப்பட்ட அந்த வாயுவை தான் நாம இங்க வணங்க வேண்டியதா இருக்குது. அதை நம்ம வெளியில விட்டு செலவு பண்ணும் போது அது ஈஸ்வர சேவைன்னு சொல்வதற்கு எந்த வகையிலையும் இங்க காரணம் இல்லாமல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நாம சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலையும் கூட ஒரு 4 வகையான சிருஷ்டிகளை இந்த உலகத்துல சொல்லி வர்றாங்க. அதாவது ஸ்வேஜம், அப்புறம் உத்பிஜம், ஜராயுஜம், அண்டஜம். இந்த ஸ்வேஜம் அப்படின்னு சொன்னா வியர்வையிலிருந்து உண்டாகக்கூடிய உற்பத்தி சிருஷ்டி வகைகள். இந்த பேனு, மூட்டைப்பூச்சி, இந்த மாதிரி விஷயம்லாம் வேர்வையிலிருந்து உண்டாகிறதா உலகத்துல சொல்லி வருவாங்க. ஜராயுஜம் அப்படின்னா பிரசவித்து விழுந்த அந்த சிசுக்கள். இப்போ நாம, யானை, மற்றபடி 4 கால் மிருகங்கள்ல இருக்கக்கூடியது, இதெல்லாமே பிரசவம் மூலமாக ஒரு சிசுவை ஈன்று வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உத்பிஜம் அப்படின்னா விதைகள்ல இருந்து முளைச்சு வரக்கூடிய தாவர சங்கமங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அண்டஜம் அப்படின்னா முட்டையிலிருந்து ஜனித்து வரக்கூடியதா சொல்லுது. அதுல நாம எந்த வகையை சார்ந்ததா உலகத்துல சொல்லி வராங்கன்னா ஜராயுஜத்தை சார்ந்தவங்க, பிரசவித்து வந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாமி இந்த மாதிரி 4 வகையான சிருஷ்டிகள் என்பது கிடையாது. இருப்பது ஒரே சிருஷ்டி வகைதான். அது அண்டஜம்னு சொல்லக்கூடிய முட்டையிலிருந்து ஜனித்ததுதான். என்ன அண்டஜம்னு சொல்லக்கூடிய முட்டையை நம்ம வெளியில பாக்குறோம். ஆனா பிரசவித்து விலகக்கூடிய முட்டை அது கருமுட்டையாக கர்ப்பப்பைக்குள்ளாரே இருக்கும். அது கர்ப்பப்பைக்குள்ளாரே அடை காக்கப்பட்டு சிசுவாக மாற்றம் அடைஞ்சு அது வெளியில வருது. ஆனா அண்டஜம் அப்படிங்கறதுல முட்டையானது வெளியிலே அடைக்காக்கப்பட்டு அது சிசுவாக வெளியில வருது. அந்த அடை காக்கக்கூடிய வித்தியாசம் தானே தவிர அதுல எந்த ஒரு சிருஷ்டி வித்தியாசமும் கிடையாது. எல்லா சிருஷ்டிகளும் முட்டையிலிருந்து ஜனித்ததுதான். நாமளும் அப்படிப்பட்ட முட்டையிலிருந்து ஜீவசக்தியான வாயுவால ஊதப்பட்டதுனால உண்டானவங்க தான். அதனால இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை உண்டாக்குனதும் அதே ஜீவசக்தியான வாயு தான். அந்த வாயு தான் சரீரம், தேகம்னு சொல்றது. அந்த வாயுவை நமக்குள்ளார நிலைநிறுத்தி வைக்காம அதை செலவு பண்றோம்னு சொன்னா செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்தையோ நரகத்தையோ இல்ல கடவுளையோ தன்னையோ அறிய முடியாது. நாம இந்த ஜீவசக்தியான வாயுடைய நடமாட்டம் நம்ம இருக்கிற வரைக்கும் மாத்திரமே இதெல்லாம் அறியறதுக்கு முடியும். அதனால நாம ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அதை வெளியில விடாம உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணும். அதுக்குதான் நமக்கு இந்த உபதேசம் கொடுத்திருக்கிறான். உபதேசம் அப்படின்னா அப்படின்னா சமீபம், ஸ்தானம் அப்படின்னா அது இடம், அது நம்மளுடைய பூர்வ மத்தியமாக இருக்கக்கூடிய சமீப ஸ்தானம். அந்த தேசம் அப்படின்னா ஸ்தானம், இடம் அப்படின்னு அர்த்தம். பூர்வ மத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் சமீபஸ்தானம்னு அர்த்தம். அங்க போய் சேர்க்கிறதுக்கான வித்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் உபதேசம்ங்கிறது. அதுக்கு பிரம்மரந்திரமானது தட்டி திறக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. அந்த பிரம்மரந்திரம் தட்டி திறக்கணும்னு சொன்னா இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசத்தை சதா மேலைக்கீழும் அபியாசம் செஞ்சு அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கணும். ஆனா உலகத்துல எந்த வகையான உபதேசத்தை நமக்கு பரிந்துரைச்சிட்டு இருக்கிறாங்க? மந்திர உச்சாடனங்கள் செய்யணும், விரதங்கள் அனுஷ்டிக்கணும், காவடி எடுத்துட்டு போகணும், பாத யாத்திரை போகணும், ஸ்நானம் செய்யணும், கிரிவலம் போயிட்டு வரணும்னு சொல்றாங்க. இதுல எல்லாம் நம்மளுடைய பிரம்மரந்திரமான தட்டி திறக்க வாய்ப்பு இருக்குதா? வேணா பிரம்மரந்திரம் இருக்கிறது எங்க? உள்ளுக்குள்ளார. அதுக்கு அது வாயு ரூபமாக உள்ளுக்குள்ளார போய் அதை தட்டி திறக்க வேண்டியதா இருக்குது. நம்ம அந்த வாயுவை வெளியில விட்டோம்னு சொன்னா அது உள்ளுக்குள்ளார போய் எப்படி தட்டி திறக்க முடியும்? அதனால வெளியில இருந்து நம்ம எந்த ஒரு ஈஸ்வர சேவையும் செஞ்சு நம்மளுடைய ஜீவனை காப்பாற்ற முடியாது. நாம ஈஸ்வரனை நேசிச்சு அதை உள்ளுக்குள்ளார நிலைபெற செய்யறது மூலமா மாத்திரமே இங்க நாம அதை காப்பாற்ற முடியும். சோ இதுதான் இந்த 4ஆம் அத்தியாயத்தினுடைய ஒரு முதல் பாகமா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சது. அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது இதனுடைய மற்ற பகுதிகளை நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். இந்த உபதேசம் வாங்கினதனுடைய நோக்கமே இந்த சத்திய வாசகம் ஒன்று சொல்லி நம்ம உபதேசம் வாங்கியிருப்போம். மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி.
மனதால நினைக்கிறதும் கூட சத்தியத்துக்கு விரோதமான விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த மனம் செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம். வாக்காலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதுன்னு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா சப்த ரூபமாக நம்மிலிருந்து சக்தியானது சலிச்சு வெளியில வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஜீவசக்தியான வாயுவாலையும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கர்ம தாளம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம். ஏன்னா 8ஆம் அத்தியாயத்தை கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கர்மம் என்பது அது செயல் அல்ல, அது ஒரு பொருள், அது ஜீவசக்தியான வாயு. தன்னுடைய சுவாசம் மூலமாவும் கூட நாம சத்தியத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, சுவாசம் வெளியில வந்துச்சுன்னு சொன்னா நம்ம சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம் அர்த்தம். ஏன்னா சத்தியம் இருப்பது உள்ளுக்குள்ளார, அசத்தியம் இருக்கிறது வெளியில. இப்போ சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொன்னா நம்ம உள்ளதா இருக்கணும். வெளியில இருந்துகிட்டு யாரும் சத்தியத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நாம இருக்கிறது அசத்தியத்துல. அதனால அந்த சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை காப்பாத்துறதுக்கு சதா அபியாசம் மேலும் கீழும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செய்யும் போதும் எப்பொழுதும் அதை தொடர்ந்து அபியாசம் செய்யறதுனால மாத்திரமே நமக்கு மேல்கதிங்கிறது கிடைக்குங்கிறத சாமி தெளிவுபடுத்தி. ஸோ இதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.